கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் இல்லையா? அது ஒரு ஓட்டம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு இடத்துல நிற்கவே கூடாது. எதற்காகனா, நம்ம ஒரு பொருள சேர்க்கணும். ஒரு சம்பாத்தியத்த சேர்க்கணும். அத சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இல்ல அதுதானே சொல்லுவாங்க. நம்ம தான் ஒரு லெக்க வச்சுக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இவ்வளோ பணம் சேர்த்துட்டு நான் ரிட்டயர்ட் ஆயிருவேன். அதுக்கப்புறம் அந்த பணம் என்ன காப்பாத்தும். ஸோ அந்த மாரி இந்த வாழ்க்கைய அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்க பிறந்தோம். அந்த பிறந்ததுக்கான ஒரு வாழ்க்கை எதுக்காகன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இலக்க அடையணும். சில பேர் நான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும். இல்லன்னா நான் ஒரு ஃபுட்பாலர் ஆகணும். இல்லன்னா நான் ஒரு மீடியால பெரிய ஆளா வரணும். இந்த மாரி லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அந்த லக்கு எதற்காகன்னா, அந்த பணம் சம்பாரிக்கணும். பணம் சம்பாரிச்சு தங்கள் வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா கழிக்கணும். இதுதான் இந்த உலக பிரகாரமான ஒரு ஓட்டம். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்முடைய லக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துங்கிற லக்க நம்ம அடையறதுக்கு இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஓட்டப்பந்தய வீரர் நீங்க பார்த்திருப்பீங்க. தடகளம் இல்லையா? நெறைய தடைகள வச்சிருப்பாங்க. அதை தாண்டி தாண்டி ஓடுவாங்க இல்லையா? அதே மாரி நமக்கும் நெறைய தடைகள் அந்த உலகத்துல இருக்கு. யாரு நமக்கு லக்குனா, இயேசு கிறிஸ்துவ அடையறக்கு நெறைய தடைகள். என்ன தடைகள்னா, பாவங்கள் தான் அந்த தடைகள். அந்த பாவங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்மள சுத்தி வச்சிருக்குது. அந்த அந்த தடைகள் என்ன பண்ணும், நம்மள இழுக்குது கீழ. நீ இயேசு கிறிஸ்துவை போல மாறாம இருக்கறதுக்கு சாத்தான் என்ன பண்றான், நம்மள சுத்தி நெறைய ஒரு தடைகள வைத்து, நம்மள எப்படியாவது விழ வச்சிரலாமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தடைகள பார்த்து பயந்துறக்கூடாது. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுவாரு, ட்ரை பண்ணி என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் அவர் அந்த பதக்கத்த அடைவார். அதே மாரி தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல அப்படியே இருந்துறவே கூடாதுங்க. நான் பாவியாயிட்டேன். என்னால எந்திரிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா, அந்த லக்கை நோக்கி நம்மளால ஓடவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்துல விழுந்துட்டோமா, உடனே நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். கடவுளே, இந்த பாவத்துல நான் விழுந்துட்டேன். நான் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறேன்னு சொல்லி நம்ம ஓடும்போது, நம்ம கண்டிப்பா அந்த லக்கை நோக்கி அடைய முடியுங்கல்ல. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம் இல்ல. நீங்க எபிரேயர் 12:1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். பொறுமையோடு என்ன பண்ணணும், நம்ம ஏசப்பாவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுதான். ஸோ ஏசப்பா என்ன பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அவரு எப்படி ஓடுனார் நீங்க பாருங்களேன். 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வரிசையில் வீற்றிருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வசனம் 3ல வாசினா, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா? அவர் பாவத்துல விழக்கூடாது. நான் சிலுவையில நான் இறந்தாலும் நான் இறப்பினே தவிர நான் பாவத்துல விழமாட்டேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து ஓடுனாருங்க. அவர் எப்படியாவது பாவம் செய்ய வச்சிருன்னு சொல்லி சாத்தான் என்னென்னமோ பண்ணார். ஆனாலும் நான் பாவம்லாம் செய்ய மாட்டேன். நான் என் உயிரையே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி நம்ம மாறுறோம். நம்ம வாழ்க்கையில இல்ல ஒரு பொய் சொல்றதுக்கு நம்மள தூண்டப்படும் போது, இல்ல நான் அந்த பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பொய் சொல்றதுக்கு நான் சாக கொடுக்குறேன் என்னைய. என்னோட சுயத்தை நான் சாக கொடுக்குறேன். நான் ஒருத்தரை ஏமாத்துறேன்னா எனக்கு நிறைய பொருள் வரும். நான் அதை செய்யறதுக்கு பதிலா நான் செத்து போயிடுவேன். இல்ல நம்ம இயேசுக்காக என் சுயம் சாக கொடுப்பேன். அதே மாதிரி தான் நிறைய நேரம் என் கண்களில் நிறைய இச்சைகள் இருக்கு. நான் பாவம் செய்யறதுக்கு பதிலா நான் சாக கொடுக்குறேன். நான் என்னோட சுயத்தை நான் சாக கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம அந்த லக்கை நோக்கி ஓடும் போதாங்க நம்ம கடைசி வரைக்கும் தேவனை போல மாற முடியும் இல்லையா? அதுதான் ஓவர் கமர். அதுதான் பாவத்தை விட்டு விலகுகிற வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஏன்னா பாவங்கிறது ரொம்ப கொடுமையான காரியங்க. நீங்க வசனம் நீங்க ஏசாயால 48:27 வாசிச்சீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நம்ம பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. அது நம்மளை விடவே விடாது. எப்படியாவது நம்மளை அழிச்சு போடணும்னு சொல்லி என்ன பண்ணும், அந்த பாவம் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம செய்த பாவம் யாருக்குமே தெரியாது. இல்ல 3 பேர்த்துக்கு தெரியுங்க. ஒருத்தர் உங்களுக்கு, 2வது கடவுளுக்கு, 3வது சாத்தானுக்கு. இல்ல சாத்தான் சொல்லுவான், பாருங்க கடவுளே, உங்க பையன் இவ்வளோ பாவத்துல இருக்கிறான். நீங்க அவனை போய் நல்லவன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கடவுள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் அந்த பாவத்தை கொண்டு நம்மளை அப்படியே அமுழ்த்திடுவாங்க இல்ல. நம்மளை தேவனிடத்துல போறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நம்ம இல்ல அந்த பாவத்தை விட்டு வெறுத்து இல்ல நம்ம சுயத்தை சாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்து போல மாறிடுவோங்க இல்ல. தாவீது அப்படிதானே, பாவத்துல விழுந்துட்டாரு.
அது மறைக்க நிறைய ட்ரை பண்ணார். ஆனாலும் அந்த பாவம் வந்து அவர் வந்து குத்திக் கொண்டே இருக்குது இல்லையா? அதனால தான் நீங்க சங்கீதம் 51ல பார்த்தீங்கன்னா, அவர் கதறி அழுறார். கடவுளே என் பாவத்த மன்னிங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவர் வந்து கதறி அழுகுறார். ஏன்னா, அந்த சந்தோஷம் அவர் விட்டு போயிருச்சு. அவர் சொல்லுவார்ல, "இரட்சணியத்தின் சந்தோஷத்த எடுத்து போட்டுறாதீங்க பிதாவேன்னு" சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவார். அதுதாங்க. அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போயிரும். நம்ம வந்து கடைசி வரைக்கும் அந்த பாவத்துல வந்து விழுந்து நம்ம ஆத்துமா செத்து போயிரும். அதனால நம்ம இன்னைக்கு தேவனிடத்துல ஒப்புரவாகவும், நம்ம பழைய பாவங்கள்லாம் விட்டு, நம்ம மறுபடியும் லக்கை நோக்கி ஓடுறதுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.